10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, இப்போ அடுத்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் போராக்ஸ். இப்போ போராக்ஸோட ப்ரிப்ரேஷன் பார்க்குறோம், சரிங்களா? இப்போ போராக்ஸை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இப்போ போராக்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலாங்க? Na2B4O710H2O. Na2B4O710H2O இதான் வந்துங்க போராக்ஸுக்கு ஃபார்முலா. இப்போ இதை நம்ம எப்படி போராக்ஸை நம்ம என்ன சொல்லலாம்னா சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட்னு சொல்லலாம். போராக்ஸை நம்ம என்ன சொல்லலாங்க? சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். இப்போ இதை நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கோல்மனைட் அப்படின்ற ஓர்லேருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ போராக்ஸுக்கு ஃபார்முலா வந்து எதுங்க? Na2B4O710H2O. போராக்ஸுக்கு வேறு மாதிரி நம்ம பேர் சொல்லாங்க. போராக்ஸ் இஸ் ஏ சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். இது எதுலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல்மனைட் ஓர் பை பாயிலிங் இட்ஸ் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன், சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்க? கோல்மனைட் ஓரை சோடியம் கார்பனேட் சொல்யூஷனோட நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குங்க? போராக்ஸ் கிடைக்குது, சரிதானே? அப்போ வந்து எதுங்க? போராக்ஸ் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல்மனைட் ஓர் பை பாயிலிங் இட்ஸ் சொல்யூஷன் வித் சோடியம் கார்பனேட், சரிதானே? பாருங்க, கோல்மனைட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா Ca2B6O11. Ca2B6O11 இதான் வந்துங்க கோல்மனைட்டுக்கு வருங்க. சோடியம் கார்பனேட் என்ன ஃபார்முலானா Na2CO3. இதோட சொல்யூஷனும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குங்க? போராக்ஸ் கிடைக்குது. Na2B4O7 ப்ளஸ் அதோட எதுங்க? கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து கிடைக்குது. கால்சியம் கார்பனேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் நமக்கு கிடைக்குது, சரிதானே? அப்போ வந்து இது இப்போ பேலன்ஸ் பண்ணுங்க. இங்கே நமக்கு வந்து எத்தனை கால்சியம்? 2ங்க. ஆனால் இங்கே நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. பட்டு நமக்கு வந்து சோடியம் பார்க்குறப்ப நமக்கு வந்து Na2 இருக்குது, Na2 இருக்குது. இப்போ போரான் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுங்க 6 தான் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு வந்து பார்க்குறப்ப 4 தான் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு போரானை நம்ம பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ போரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து இதுங்க 12 ஆயிரும். அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னங்க? 12 ஆயிரும். போரான் பேலன்ஸ் ஆயிருங்க. தென் கால்சியத்தை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுங்கள். கால்சியம் நமக்கு வந்து 2 2 சார் 4ங்க. அப்போ இங்கே எவ்வளோங்க? 3 இங்கே போட்டோம்னா இங்கே ஒரு கால்சியம் இருக்குது, 4 ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கார்பனேட் வந்து நமக்கு எதுங்க? 3 இருக்கிறனால தான் நம்ம இங்கே நம்ம 3 போட்டுக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே 2 போடலாம், இங்கேயும் 2 போடலாம். இல்லை இங்கே 3 போடலாம், இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாங்க? 1 போட்டுக்கலாம், சரியா? ஆனால் இப்போ கார்பனேட் நமக்கு எத்தனைங்க? 3ங்கிறதுனால இங்கே நம்ம 3 போட்டுக்கணும், சரியா? அப்போ 3CaCO3. அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு இது என்ன? வாட்டர் மாலிகுலாக வருது. அப்போ எத்தனை? 2 ஹைட்ரஜன். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு எத்தனை? 22 ஆக்சிஜன் இருக்குங்க. ஏன்னா இது வந்து நமக்கு 3 கார்பனேட் சரியாக போச்சு. அப்போ 22 1 23 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ எவ்வளோங்க? மூவேல் எவ்வளோங்க? 21 21 2 நமக்கு வந்து எவ்வளோங்க? 23, சரியா? 21 21 2 எத்தனைங்க? 23. CaOH ட்வைஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ தான் எவ்வளோங்க? அதாவது 21. இங்கே வந்து எவ்வளோ இருக்குது? வாட்டர் மாலிகுல் நமக்கு எத்தனைங்க? 1 தானே? அப்போ 2 11 எவ்வளோங்க? 22 22 1 எவ்வளோங்க? 23. அப்போ எவ்வளோங்க? 3 21 21 2 எவ்வளோங்க? 23. ஆக்சிஜன் எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் போராக்ஸை? போராக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா போராக்ஸ் இஸ் ஏ எதுங்க? சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். இட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் கோல்மனைட் ஓர் பை தி heat of என்னங்க? sodium carbonate solution, by the heat of or boiling of sodium carbonate solution to give borax, சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸிங் கூட நம்ம படிச்சுக்கணும். சரி, இப்போ போராக்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, போராக்ஸ் இஸ் நார்மலி ஃபார்முலேட்டட் ஆஸ் Na2B4O710H2O.
இப்போ நார்மலாக நம்ம எப்படி இது குறிப்புங்க Na2B4O7 10H2O. But it contains tetranuclear units. Like B4O5OH4 times 2 minus. சரிங்களா? B4O5 OH4 times 2 minus. This form is known as prismatic form. இந்த ஃபார்முக்கு என்ன பேருங்க? Prismatic form. This form is known as prismatic form. சரிங்களா? என்ன ஃபார்முங்க? Prismatic form. அதாவது பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம்னா எதுங்க? அதாவது ப்ரிசம், அதாவது பெட்டக வடிவம் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். சரிதானே? அதாவதுங்க ப்ரிசம் அப்படிங்கிறமே அதே தான் பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம், பெட்டக வடிவத்தில் நமக்கு இருக்கும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, போராக்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் 2 அதர் ஃபார்ம்ஸ். போராக்ஸ் இன்னும் வந்து எதுங்க 2 விதமான ஃபார்மை நம்ம வந்து எக்ஸிஸ்ட் பண்ணுது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ். ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலானா Na2B4O7 5H2O. இன்னொரு ஃபார்ம் வந்துங்க போராக்ஸ் கிளாஸ் Na2B4O7. சரிங்களா? அப்போ போராக்ஸ் வந்து நார்மலாக நம்ம எப்படி ஃபார்முலேட் பண்ணுவோங்க? போராக்ஸ் இஸ் நார்மலி ஃபார்முலேட்டட் பை தி Na2B4O7 10H2O, but it contains tetranuclear units like B4O5OH4 times 2 minus. This is also known as prismatic form. Borax also exist 2 other forms, namely first one jeweler or octahedral borax, then borax glass. The jeweler or octahedral borax formula Na2B4O7 5H2O. Then formula of borax glass is Na2B4O7. Na2B4O7. இதான் வந்து எதுங்க போராக்ஸ் ப்ரிப்ரேஷனுங்க. இப்போ போராக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? போராக்ஸ் வந்து நமக்கு எதுங்க? போராக்ஸ் இஸ் பேசிக் இன் நேச்சர். போராக்ஸ் இஸ் பேசிக் இன் நேச்சர். இட்ஸ் சொல்யூஷன் இன் ஹாட் வாட்டர் இஸ் அல்கலைன். சரிங்களா? இது வந்து என்னதுங்க? பேசிக்கு. சரியா? போராக்ஸ் வந்து நமக்கு எதுங்க? பேசிக் நேச்சரு. இதோட வந்து ஹாட் சொல்யூஷன் பார்த்தோன்னு வச்சுங்க, அதாவது வந்து இது ஹாட் வாட்டரில் நமக்கு என்னவாகுதுங்க? அதாவது வந்து நமக்கு வந்து அல்கலைன் ஃபார்ம் நமக்கு ஃபார்ம் ஆகுதுங்க. சரிங்களா? ஆசிட் டிசோசியேட் இன்ட்டு நமக்குங்க போரிக் ஆசிட் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிதானே? இப்போ போராக்ஸ் வந்து பேசிக்காக நம்ம போராக்ஸ் வந்து எதுங்க? பேசிக் இன் நேச்சர். சரிங்களா? அண்ட் இட் சொல்யூஷன் இன் ஹாட் வாட்டர் இஸ் அல்கலைன். சரிங்களா? ஹாட் வாட்டரில் இது வந்து என்னவாதுங்க? அதாவது அல்கலைன் சொல்யூஷனாக இருக்குது. என்ன காரணம்னா இட் டிசோசியேட்டட் இன்டு போரிக் ஆசிட் அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? போராக்ஸ் வந்து எதுங்க? பேசிக் நேச்சருங்க. அதோடு நம்ம வந்து என்னதுங்க, அதாவது ஹாட் வாட்டர் நம்ம வந்து சேர்த்தோம்னா, அதாவது ஹாட் வாட்டர் சொல்யூஷன் சேர்க்குறப்ப அது வந்துங்க அதாவது டிசோசியேட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுங்க? போரிக் ஆசிட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிதானே? இப்போ அதோட ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சோடியம் Na2B4O7 போராக்ஸ் அதோட வாட்டர் மாலிகுல் சேர்க்குறேங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க? H3BO3. H3BO3ங்கிறது என்னங்க? போரிக் ஆசிடு. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க? அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து என்னது? போராக்ஸ் Na2B4O7 ப்ளஸ் என்னதுங்க? H2O நமக்கு என்னங்க? H3BO3 சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு போரான் நமக்கு எத்தனைங்க? இங்கே 4 இருக்குது. அப்போ அதனால் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் போரான் பேலன்ஸ் ஆயிரும். போரான் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க? ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணால் நமக்கு எத்தனை இருக்குங்க? 7 1 8 தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துங்க 12 ஆயிருங்க. அப்போ இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 13 வந்துடும். அப்போ வந்து அதுங்க அடுத்தது பார்க்குறப்ப இதுங்க சோடியம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இங்கே 2 சோடியம் இருக்குது. அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அப்போ இதுங்க சோடியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ போரானும் சோடியமும் பேலன்ஸ் ஆகிடுச்சுங்க. அப்போ இன்னும் எந்த மட்டும் இருக்குங்க? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பேலன்ஸ் பண்ணோம். அப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நான் 4 3 12ங்க, இங்கே 12 14ங்க. அப்போ இங்கே வந்து 7 போட்டோம்னா ஹைட்ரஜன் வந்து எத்தனைங்க? 14 ஆயிரும். அப்போ வந்து அதுங்க ஆக்சிஜன் பார்க்கணும். ஆக்சிஜன் வந்து எவ்வளோ சார்? 7 7 14ங்க. 4 3 12, இங்கே ஒரு 2 எவ்வளோங்க? 14. சரியா? அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். சார் தென் இப்போ வந்து ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? அதாவது வந்து போராக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஆன் ஹீட்டிங் borax, it forms a transparent borax beads.
டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ்னால் ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சோடியம் மெட்டாபோரேட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுங்க. சோடியம் மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், Na2B4O7 10H2O ஹீட் பண்ணுறப்போ நமக்கு எதுங்க அந்த வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருங்க. அப்போ Na2B4O7 அது ஃபர்தராக நமக்கு வந்து எதுங்க ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, NaBO2 ப்ளஸ் B2O3 போரான் ட்ரைஆக்சைடும் சோடியம் மெட்டாபோரேட்டும் ஃபார்ம் ஆகுது. சோடியம் மெட்டாபோரேட்டுக்கு என்ன ஃபார்முலானா NaBO2. சோடியம் மெட்டாபோரேட்டுக்கு என்ன ஃபார்முலாங்க, NaBO2. சரியா? பாருங்க, அடுத்து இப்போ வந்து இதோட ஆசிட்டோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுதுங்க. சரியா? ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி ஸ்பேரிங்லி சாலிபிள் போரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. பாருங்கள், Na2B4O7 HClோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுதுங்க. அப்போ HClோட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிடு. இது வந்துங்க ஸ்பேரிங்லி சாலிபிள். சரிங்களா? அதாவது வந்துங்க ஸ்பேரிங்லி சாலிபிள் போரிக் ஆசிட். அப்போ அதே தான் HCl எடுத்துட்டாலும் சரிங்க, சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்தாலும் சரி. இப்போ HCl எடுத்துகிட்டு போனால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இதே சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துட்டா சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும். சரியா? H3BO3ங்கிறது என்னது, போரிக் ஆசிட். சரியா? அப்போ வந்து போராக்ஸை நம்ம வந்து ஆசிட்டோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம்னா என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, ஸ்பேரிங்லி சாலிபிள் போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. போரிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலாங்க, H3BO3. சரியா? இப்போ அடுத்து அம்மோனியம் குளோரைடோட நமக்கு வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன சார் ஆகுது, இப்போ போராக்ஸ் வந்து ட்ரீட்டட் வித் அம்மோனியம் குளோரைடு. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம், போரான் நைட்ரைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரான் நைட்ரைடு. இங்கே பாருங்கள், Na2B4O7 ப்ளஸ் 2NH4Cl gives 2NaCl ப்ளஸ் 2Bn ப்ளஸ் B2O3 ப்ளஸ் 4H2O. இந்த Bn அப்படிங்கிறதுங்க போரான் நைட்ரைடு. சரிங்களா? Bn அப்படிங்கிறதுங்க போரான் நைட்ரைடு. சரியா? இதுதான் வந்து எதுங்க இந்த போராக்ஸோட நமக்கு எதுங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிதானே? வாட்டரோட போகிற இது வந்துங்க போராக்ஸ் வந்து பேசிக்காக நமக்கு இதுங்க பேசிக் இன் நேச்சர். இதோட ஹாட் வாட்டர் சொல்யூஷன் வந்து நமக்கு என்னவா இருக்குங்க, அல்கலைன். சரிங்களா? இது டிசோசியேட் ஆகி நமக்கு எதுங்க போரிக் ஆசிட்டும் சோடியம் ஹைட்ராக்சைடும் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதே வந்து நான் வந்து போராக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க, ஹீட் பண்ணுறப்ப டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த டிரான்ஸ்பரண்ட் போராக்ஸ் பீட்ஸ் அப்படிங்கிறது வந்துங்க சோடியம் மெட்டாபோரேட். என்ன ஃபார்முலாங்க, NaBO2. நார்மலாக நமக்கு ஆசிட்டோட ரியாக்ட் ஆகிறப்ப ஸ்பேரிங்லி சாலிபிள் போரிக் ஆசிட் கிடைக்குது. அது போராக்ஸை நம்ம வந்து அமோனியம் குளோரைடு போகிறப்போ போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. சரியா? இப்போ இதோட யூசஸ் நம்ம சொல்ல போகிறோம். இதில் என்ன சார் போராக்ஸோட யூசஸ் வந்து என்னது, போராக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு அயான்ஸ். இப்போ ஒரு கலர்டு மெட்டல் அயான்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், போராக்ஸ் பீட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ போராக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ். இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸஸ், எனாமல்ஸ் அண்ட் கிளாஸி ஃபார் பாட்ரி. இது வந்து என்ன ஆகுதுங்க, அதாவது வந்து கண்ணாடி, போரோசிலிகேட்டு, எனாமலு மற்றும் பளபளப்பான மண்பாண்டங்கள் தயார் பண்ணுறதுல நமக்கு எதுங்க இந்த போராக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ், எனாமல்ஸ் அண்ட் கிளாஸஸ் ஃபார் பாட்ரி, பளபளப்பான மண் பாத்திரங்கள். கிளாஸ் அப்படிங்கிறப்ப பளபளப்பு. சரியா? அடுத்து, இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் எ ஃப்ளக்ஸ் இன் மெட்டலார்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் எ ப்ரிசர்வேட்டிவ். மெட்டலார்ஜியில் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகுதுங்க, மெட்டலார்ஜியாக ஃப்ளக்ஸாகவும் ஆக்ட் ஆகுதுங்க. அதே சமயத்தில் நமக்கு என்ன ஆகுங்க, ப்ரிசர்வேட்டிவாகவும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? இதான் வந்து இதுங்க போராக்ஸோட யூசஸ். சரிங்களா? அதாவது இதுங்க ஒரு மெட்டல் அயான் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கலர்டு மெட்டல் அயான்ஸ். தென் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணலாங்க, ஆப்டிகல்ஸுங்க, அப்புறம் போரோசிலிகேட்டு, அப்புறம் போரோசிலிகேட் கிளாஸு, எனாமலு, கிளாஸி ஃபார் போட்ரி. அப்புறம் இது என்னவா யூஸ் ஆகுதுங்க, மெட்டலார்ஜியில் நமக்கு வந்து ஃப்ளக்ஸாக யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து எதுங்க குட் ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. சரிதானே? தென் போரிக் ஆசிட். சார் போரிக் ஆசிட் நமக்கு என்ன ஃபார்முலா, இப்போ போரிக் ஆசிட் இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். போரிக் ஆசிட்க்கு என்ன ஃபார்முலாங்க, H3BO3 அப்படின்னா BOH thrice இப்படி நம்ம எழுதலாம். H3BO3 ஆர் BOH thrice அதான் போரிக் ஆசிடுங்க. இப்போ போரிக் ஆசிட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இப்போ நம்ம போரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்க, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், இங்கே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். அதே தான் இங்கே போராக்ஸில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ போராக்ஸை நான் என்ன பண்ணுறேன், சல்ஃபூரிக் ஆசிடோட போடுறேன்.
அப்போ சல்ஃபூரிக் ஆசிடோட போடுறப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுங்க, சோடியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, சோடியம் சல்ஃபேட்டும் போரிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து எதுங்க, ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த ரியாக்ஷன் தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம், எது போரிக் ஆசிட் ப்ரிப்ரேஷன். அதே மாதிரியே கோல்மனைட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, அப்போ கோல்மனைட் ஓரை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதாவது வாட்டர் மாலிகுலை ஆட் பண்ணி அதோடு நம்ம இதுங்க சல்ஃபர் டை ஆக்சைடை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். கோல்மனைட் ஓரோட நான் வந்து என்ன பண்ணுறேன், வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம வந்து நம்ம பாஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அதோட நமக்கு எதுங்க கால்சியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகுது, CaHSO3 ட்வைஸ். CaHSO3 ட்வைஸ்க்கு என்ன பேருனா கால்சியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட், கால்சியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட். அதோட நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிட். அப்போ வந்து ரெண்டு ப்ரிப்பரேஷன் தான். என்னதுங்க, ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், அதாவது போராக்ஸுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே அதைத்தான் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோங்க, இங்கே ப்ரிப்பரேஷன்லாம் கொண்டு வந்துருக்கோம். சரியா, அப்போ போராக்ஸை நம்ம வந்து என்ன பண்ணோம், டைலூட் ஆசிட்டோட போட்டோம்னா அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அது கோல்மனைட்டை வந்து நம்ம வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரிக் ஆசிட் H3BO3 போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, கால்சியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது. தென் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, சரிங்களா. இப்போ போரிக் ஆசிட் வந்து நமக்கு எதுங்க, கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். போரிக் ஆசிட் வந்து எதுங்க, கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். இட் இஸ் வெரி வீக் மோனோபேசிக் ஆசிட். It is a very weak monobasic acid and it accepts hydroxyl ion rather than the donating proton. சரிங்களா, இது வந்து எதுங்க, ஏதாவது போரிக் ஆசிட் வந்து அது கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். சரிங்களா, கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல். இது வந்து நமக்கு என்னதுங்க, ஒரு ஸ்ட்ராங்கான நமக்கு வந்து என்னதுங்க, அதாவது வீக்கான மோனோபேசிக் ஆசிட். இது வந்து எதுங்க, ஒரு வீக் மோனோபேசிக் ஆசிட்டு, அதே மோனோபேசிக் என்னதுங்க ஆசிட். சரிதானா, ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு புரோட்டானை என்ன பண்ணுங்க கொடுக்கறதுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் அயனை நமக்கு என்ன பண்ணுங்க வாங்கிக்கும். சரிதானா, அதாவது என்ன ஆகுதுங்க, இட்ஸ் அக்செப்ட் ஹைட்ராக்சில் அயான் ரேதர் தேன் டொனேட்டிங் புரோட்டான். புரோட்டானை வந்து என்ன பண்ணுங்க கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன்னா ஆசிட்னா புரோட்டான் நமக்கு வந்து டொனேட் பண்ணும், அதுக்கு பதிலாக நமக்கு வந்து என்ன ஹைட்ராக்சில் அயான நமக்கு வந்து என்ன பண்ணுங்க, நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. சரிதானா, அதான் வந்து எதுங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அதுதான் இங்கே பாருங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா, அதை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லிட்டோம், கலர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் கிறிஸ்டல், வீக் மோனோபேசிக் ஆசிட், அக்செப்ட் ஹைட்ராக்சில் அயான் ரேதர் தேன் டொனேட்டிங் புரோட்டான். பாருங்க, இப்போ இதை நம்ம எதுங்க போரிக் ஆசிட் வந்து BOH த்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம், வாட்டர் மாலிகுல் போடுறேன். இப்போ வந்து என்ன ஆகுதுங்க, இதில் வந்து H+H3O+ஆக மாறிக்குது. இப்போ இதில் வந்து என்ன ஆகுதுங்க, OH- இது வந்து அது எடுத்துக்குது. சரியா, BOH த்ரைஸு இந்த வாட்டர் மாலிகுல் வந்து எதுங்க OH எடுத்துக்கிட்டு என்னவா மாறுதுங்க, BOH4 டைம்ஸ் மைனஸ்ன்னு ஆயிடுது. சரிங்களா, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் குரூப்பும் நமக்கு என்ன பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்குது. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சோடியம் மெட்டாபோரேட்டும் சோடியம் டெட்ராபோரேட்டும் ஃபார்ம் ஆகுதுங்க. இப்போ சோடியம் போரிக் ஆசிட் நம்ம சொல்லிட்டோம், அது வந்து எதோட ரியாக்ட் ஆகுதுங்க, சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகுது. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி சோடியம் மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், NaOH + H3BO3 gives NaBO2. சோடியம் மெட்டாபோரேட்டுக்கு என்ன ஃபார்முலாங்க, NaBO2 + 2H2O. இதே சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எக்ஸஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, Na2B4O7. Na2B4O7 சோடியம் டெட்ராபோரேட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து போராக்ஸ். சரியா, சோடியம் டெட்ராபோரேட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுங்க போராக்ஸ். அப்போ போராக்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, அதாவது போரிக் ஆசிட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ போரிக் ஆசிட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாங்க, போராக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சோடியம் டெட்ராபோரேட்னாலும் அதே மாதிரியே போராக்ஸ்னாலும் நமக்கு எதுங்க ரெண்டு ஒன்று தான். சரியா, அப்போ வந்து என்னது வாட்டரோட நம்ம வந்து ரியாக்ட் ஆகிறப்போ நமக்கு வந்து H+ நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் அயான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு BOH4- நமக்கு வந்து மாறிக்குது.
பேஸோட நமக்கு NaOHோட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, சோடியம் மெட்டாபோரேட்டும். சோடியம் மெட்டாபோரேட்டுக்கு என்ன ஃபார்முலானா NaBO2. அது அப்புறம் என்னங்க, சோடியம் டெட்ராபோரேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். இப்போ வந்து ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. சரியா? இப்போ போரிக் ஆசிட் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ 373 கெல்வின்ங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 413 கெல்வின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ஹாட்டு. சரிதானே? இப்போ பார்த்திங்கன்னா போரிக் ஆசிட்டை நான் வந்து 373 கெல்வின் டெம்பரேச்சரை ஹீட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மெட்டாபோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. போரிக் ஆசிட்டை 373 கெல்வின் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறப்ப மெட்டாபோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. HbO2. HbO2 அப்படிங்கிறது எதுங்க, மெட்டாபோரிக் ஆசிட். NaBO2ங்கிறது சோடியம் மெட்டாபோரேட். HbO2ங்கிறது எதுங்க, மெட்டாபோரிக் ஆசிட். HbO2க்கு என்ன நேமுங்க, மெட்டாபோரிக் ஆசிட். இது அந்த ஃபார்மான அந்த HbO2 மெட்டாபோரிக் ஆசிட்டு 413 கெல்வினில் நமக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா டெட்ராபோரிக் ஆசிட்டாக மாறுது. சரிங்களா? என்னவா மாறுதுங்க, டெட்ராபோரிக் ஆசிட். டெட்ராபோரிக் ஆசிட்டுக்கு என்ன ஃபார்முலானா H2B4O7. H2B4O7. H2B4O7க்கு என்ன ஃபார்முலாங்க, டெட்ராபோரிக் ஆசிட். இப்போ இந்த டெட்ராபோரிக் ஆசிட் நம்ம வந்து அதுங்க அதாவது ரெட் ஹாட் கண்டிஷனில் என்னவா மாறுதுன்னா போரான் ட்ரையாக்சைடாக நமக்கு வந்து மாறுது. என்னவா மாறுதுங்க, போரான் ட்ரையாக்சைடாக மாறுது, இல்லைனா போரிக் அன்ஹைட்ரைடு. சரிங்களா? இப்போ போரிக் ஆசிட் when heated at 373 Kelvin gives metaboric acid, and at 413 Kelvin it gives tetraboric acid. When heated at red hot it gives boric anhydride or boron trioxide, which is a glassy mass. சரிங்களா? போரான் ட்ரையாக்சைடுங்கிறது எதுங்க, glassy mass-ஆக இருக்கும். சரிதானா? அடுத்து அமோனியாவோட நமக்கு வந்து ட்ராக் பண்ணுறோம். சரியா? இப்போ ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைச்சது. சரியா? பார்த்தீங்கன்னா 373 கெல்வினில் மெட்டாபோரிக் ஆசிட், 413 கெல்வினில் வந்து டெட்ராபோரிக் ஆசிட், ரெட் ஹாட் கண்டிஷனாக நமக்கு எதுங்க போரான் ட்ரையாக்சைடு ஆர் போரிக் அன்ஹைட்ரைடு. சரிங்களா? போரிக் அன்ஹைட்ரைடு. சரிதானே? அடுத்து ஆக்ஷன் ஆஃப் அமோனியா. இப்போ வந்து அமோனியாவோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்னவாது? சரிங்களா? அதாவது ஃபியூஷன் ஆஃப் யூரியா வித் போரிக் ஆசிட் இன் an atmosphere of ammonia at 800 to 1200 Kelvin gives boron nitride. நமக்கு அமோனியாவோட வந்து அமோனியா அட்மாஸ்பியரில் 800லேருந்து 1200 கெல்வினில் நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். எதோட ஃபியூஷன் ஆஃப் யூரியா வித் போரிக் ஆசிட். இப்போ போரிக் ஆசிட்டோட நான் வந்து அமோனியா கண்டிஷன் அமோனியா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அமோனியா அட்மாஸ்பியரில் நான் வந்து என்ன பண்ணுறேன் 800 to 1200 கெல்வின் டெம்பரேச்சரில் நம்ம ஃபியூஷன் யூரியாவோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? போரான் நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு நமக்கு இருக்குங்க, அது இங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ எத்தில் போரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அதாவது போரேட்டுக்கான டெஸ்ட்டு. சரியா? ஐடென்டிஃபை த ப்ரெசன்ஸ் ஆஃப் போரேட். இப்போ போரான் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட்டுங்க, எத்தில் போரேட் டெஸ்ட்டு. இப்போ அது எப்படி நம்ம எத்தில் போரேட் டெஸ்ட் நம்ம வந்து செய்கிறது அப்படின்னா இப்போ போரிக் ஆசிட் ஆர் போரேட் சால்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து போரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டேன், இதோட வந்து என்ன பண்ணுறோங்க எத்தில் ஆல்கஹால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். எத்தில் ஆல்கஹால் ஆட் பண்ணிட்டு எதுங்க அதோட கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுங்க சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அதை நம்ம வந்து லேசாக ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வெளியேறுங்க, அந்த வேப்பர் நமக்கு வந்து வெளியேறும். அந்த வேப்பரை நம்ம வந்து என்ன பண்ணோம் அந்த ஃப்ளேமில் நம்ம காமிச்சோம்னா அது நமக்கு என்னங்க க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் ஃபார்ம் ஆகிறதுனால அதை அப்படி இருந்துச்சுன்னா க்ரீன் எட்ஜ்டு ஃப்ளேம் வந்துச்சுன்னா அப்போ அங்கே என்ன இருக்குங்க போரேட் ரேடிக்கல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து எதுங்க போரேட் ரேடிக்கலுக்கான ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டு. சரியா? அப்போ வந்து என்னது இதுதான் வந்து எதுங்க எத்தில் போரேட் டெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ when boric acid or borate salt is heated with ethyl alcohol in the presence of concentrated sulfuric acid, an ester trialkyl borate is formed. The vapor of this ester burns with a green edged flame, and this reaction is used to identify the presence of borate. அப்போ இதுக்கு என்ன பேருங்க ட்ரைஎத்தில் போரேட்டுங்க. நம்ம எத்தில் ட்ரைஎத்தில் போரேட். சரியா? அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஃப்ளூரைட்ஸ். இப்போ வந்து போரான் ட்ரைஃப்ளூரைடு நமக்கு வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, போரிக் ஆசிட் ரியாக்ட் வித் கால்சியம் ஃப்ளூரைட்.
boric acid react with calcium fluoride in the presence of concentrated sulfuric acid to give boron trifluoride. சரிங்களா, BF3 ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, போரிக் ஆசிட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கால்சியம் ஃப்ளூரைடோட சல்ஃபூரிக் ஆசிட்டை நம்ம இந்த presence ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அதோட நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு எதுங்க போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அடுத்து இந்த போரிக் ஆசிட்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், சோடா ஆஷோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். அப்போ சோடா ஆஷோடனா அதுங்க, சோடா ஆஷ் அப்படிங்கிறது சோடியம் கார்பனேட். சோடா ஆஷ்ன்றது எதுங்க, சோடியம் கார்பனேட். அதோட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுதுங்க, போராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, Na2B4O7 பாருங்கள், Na2CO3 + 4BOH thrice gives Na2B4O7 + CO2 + H2O. சரிங்களா, இது வந்து அதுங்க இப்போ எப்படி போரான் ட்ரைஃப்ளூரைடு ஃபார்ம் ஆகுது, அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து சோடா ஆஷ் அதாவது சோடியம் கார்பனேட் போட்டால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். இப்போ போரிக் ஆசிட் ஹேஸ் எ 2-dimensional layered structure. Boric acid has a 2-dimensional layered structure. It contains of BO3 3-, BO3 3- units, and these are linked to each other by hydrogen bonds. இதெல்லாம் வந்து எதால் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நமக்கு இதுங்க BO3 யூனிட்ஸால் நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்குது. சரிங்களா, B1 2 3 BO3 இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க BO3. அப்போ இது எல்லாம் எதால் நமக்கு வந்து பைண்டாக இருக்குங்க, ஹைட்ரஜன் பாண்டால் நமக்கு வந்துங்க பைண்டாக இருக்குது. சரியா, அப்போ வந்து எதுங்க, இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் BO3 3- units and are linked to each other by hydrogen bonds. சரிங்களா, இதான் ஹைட்ரஜன் பாண்டால் நமக்கு வந்துங்க இந்த யூனிட் நமக்கு வந்து பைண்டாக இருக்குது. அடுத்து போரிக் ஆசிட்டோட யூசஸ் என்னென்ன. இப்போ போரிக் ஆசிட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் பாட்ரி கிளாஸ் எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். Boric acid is used in the manufacture of pottery glasses, enamels and pigments. It is used as an antiseptic and as an eye lotion. சரிங்களா, நமக்கு எதுங்க ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி எதுங்க ஐ லோஷனாகவும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ இட் இஸ் யூஸ்டு as an antiseptic and as an eye lotion. Then it is also used as a food preservative. இது வந்து எதாவது நமக்கு வந்து யூஸ் ஆகுதுங்க, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு as ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சரிங்களா, அப்போ போரிக் ஆசிட்டோட யூசஸ் வந்து எதுங்க, இட் இஸ் boric acid is used in the manufacture of pottery glasses, enamels and pigments. It is used as an antiseptic and as an eye lotion. It is also used as a food preservative.